ஹாய் பிஎம் மீடியா மக்களே, நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா என்னை சுத்தி பார்த்தீங்கன்னாலே தெரியும். போரூர்ல லொக்கேட் ஆகிற ஒரு நர்சரிக்கு தான் வந்திருக்கோம். நர்சரியில எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. இங்க நான் பார்த்து வியந்த விஷயம் என்னதுன்னா கள்ளிச்செடி. பார்க்கறதுக்கு பிளாஸ்டிக் மாதிரியே இருக்குங்க, ஆனா அது ஒரிஜினல். தண்ணி ஊற்றினா வளருங்கிறாங்க. அதை பத்தி பார்ப்போமா வாங்க. இதுவும் வந்துட்டு கேக்டஸ் இவ்வளோதான் வளருமாமா. இந்த சைஸ்ல வந்துட்டு 350 rupees கொடுக்குறாங்க. ஒருத்தா இல்லையான்னு தெரியல, பட் நெசரி பார்த்தவங்க தெரியும். நான் ஒவ்வொரு வெரைட்டிஸாக உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இது ஒரு டைப் ஆஃப் கேக்டஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, 4 விதமான. நெக்ஸ்ட் பாருங்க, இன்னொன்று டிஃப்ரெண்டாக காமிக்கிறேன். டேஞ்சரா யூஸ் ஆகுது, லைட்டா தொட்டாலே முள்ளு குத்திடுது. இதோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா? இருக்கு. பாலைவனத்தில் மட்டும் வளரும் ஒரு கேக்டஸ், பிரத்யேகமா சென்னையில் இருக்கிற ரோட்ல கடையில் இருக்கு. தாமரை மாதிரியே ஒரு கேக்டஸ். இந்த தாமரையாவது மலர்தான் பார்ப்போம். பாருங்க மக்களே, இத்தனை வகையான கேக்டஸ் இருக்கு. இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பிளாஸ்டிக்னு நினைச்சிட்டேன். ஆனா பார்த்தோம்னா எல்லாமே ஒரிஜினலா இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பிளாஸ்டிக்கும் ஒரிஜினலுக்கும் டிஃப்ரென்ஸே இல்லாமல் போயிடுச்சுல. உண்மையாமே நீங்க பாத்தீங்கன்னா கேமரால கூட தெரியும், பிளாஸ்டிக் மாதிரி ஃபீல் தான் இருக்கும், பட் ஒரிஜினல். ஏன்னா தொட்டா முள்ளு குத்துது. ஆமா.